இல்லையா சதாபிஷேகத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னா நித்யான்னதாதா கருணாக்னிஹோத்ரி மாசோபவாசி பதிவிரதா வேதாந்தவித் சஹஸ்ரச்சந்திரதர்ஷி ஷட்வந்தனீயாக நவஜீவலோகே. அதாவது பகவான் கிருஷ்ண பரமாத்மா 6 பேரை நித்தியம் ஸ்மரிச்சுட்டு நமஸ்காரம் பண்றார். நித்யான்னதாதா முதல்ல யாருன்னா தினமும் அன்னதானம் பண்றதா. கருணாக்னிஹோத்ரி அக்னிஹோத்திரங்கிற வசதியான ஒரு கிரியை. அக்னியை தினமும் ஆராதிச்சு யாரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகிறதுலேருந்து தன்னுடைய ஜீவித பரியந்தம் அக்னியை வச்சு அவகாசனா அக்னிஹோத்திரம்னு பண்றதா. மாசோபவாசி ஏகாதசி ஷஷ்டி சோமவாரம் இந்த மாதிரி உபவாசம் இருக்கிறவா. மாசோபவாசி பதிவிரதா ஸ்திரீகள். வேதாந்த வேதத்தினுடைய சாரம் உபனிஷத்து இதெல்லாம் படிச்சு வேதத்தை அத்தியானம் பண்ண வைதிகா. வேதாந்தவித்து சஹஸ்ரச்சந்திரதர்ஷி. கடைசியா யாரு அப்படின்னா நம்ம அம்மா வயத்துல கர்ப்பத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்ப நாளைக்கு இவருக்கு சதாபிஷேகம் பண்றோம் இல்லையா, இதுல 1000 பேரை நம்ம பார்த்துருவோம். நம்ம சந்திரனை பார்க்கிறோமோ இல்லையோ, சந்திரன் நம்ம மேல அந்த ஒளியக்கல்ல வீசுறது நம்ம பார்வை, சந்திரனுடைய பார்வை நம்ம மேல பண்றது. இந்த 6 பேரையும் பகவான் ஸ்மரிச்சுக்கிறார நித்தியம். தினமும் நமஸ்காரமே பண்றாரு அப்படிங்கிறது. எதனால இந்த சஹஸ்ரச்சந்திர தரிசனத்துக்கு விசேஷம் அப்படின்னா சதா எல்லாத்துக்கும் இப்போ பீமரத சாந்தி, ஷஷ்டியப்தமூர்த்தி சாந்தி, உக்ரரத சாந்தி, சதாபிஷேக வைபவம்னு உண்டு. அது என்னன்னா ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு வைபவம், ஒரு சாந்தி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சம்ஸ்காரம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. வைபவம் ரொம்ப வசதியானது. சஹஸ்ரச்சந்திர தரிசன வைபவம்னு பேர் இருக்கு. இதை 1000 சந்திரன் இருக்காரு, 1000 சந்திரனை வரைஞ்சு இல்லாட்டி இது மாதிரி ஒரு பிம்பத்தில் வச்சு, சந்திரனுக்கு வெள்ளி பிரீத்தி, வெள்ளி ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளியில காய் மாதிரியோ இல்லாட்டி வெள்ளியில ஒரு பாத்திரத்துல பால் பாயசத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த தம்பதிகளா இருக்கிறதால அதனால இந்த தாவாரம் மித்தம் இருக்கும். கிராமத்தை பார்த்தோம்னா மித்தம் இருக்கும் நடுவில். அந்த மித்தத்துல கோலத்தை போட்டு அந்த வயசான தம்பதிகளை உட்காந்து வச்சு சந்திரனை ஆராதிக்கிறதுனால சந்திரனுக்கு எதிரே வரும் 2 சுவாமிக்கு ரோக நிவாரணம்னு பேரு. உடம்புல ரொம்ப ரோகமா இருக்குன்னா ஒன்று சுப்பிரமணிய சுவாமி ஆராதிக்கலாம், ரோக நிவாரணா நமக. இன்னொன்று உடம்புல ரோகம் இருக்கு அப்படின்னா சந்திரனை ஆராதிக்கலாம். சந்திரனை ஆராதிச்சோம்னா ரோகங்கள் வேணும். உடம்புல உள்ள குஷ்டாதி சர்வோன்னத ரோக ஹரிக்கிற மாதிரி என்னென்ன இருக்கிறது ஸ்டீம்ல இருக்கிற வியாதிகள்லாம் சந்திரனையும் சுப்பிரமணிய சுவாமி ஆராதிக்கிறதுனால போதும்னு வேதம் சொல்றது. அதனால இந்த சந்திரனை ஆராதிக்கிறதுனால அவளுக்கு இந்த ரோகங்கள் ஒரு 80 வயசு ஆயிடுச்சுன்னா உடம்பு தள்ளாம இருக்கும், எலும்பு தேஞ்சிக்கணும், இந்த மாதிரி உள்ள வியாதிகள்லாம் இங்கே வராது. ஆராதிச்சு இந்த சந்திர தரிசனம் பண்ணணும். என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு யானை மேலேயோ இல்லாட்டி நல்ல வெள்ளை குதிரையில பேரை கூட்டி அதில் அந்த தம்பதிகளை உட்காந்து வச்சு அக்ரஹாரத்தில் ஒரு 4 தெருவையும் இப்படி சுற்றி பட்டண பிரதேசம்னு பண்ணி எல்லாராத்தையும் ஆரத்தி எடுத்து ஒரு பெரிய ஒரு கோவிலில் ஒரு பிரம்மோத்சவம் கொண்டாடுற மாதிரி அவளுக்கு அந்த தம்பதிகளை கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னா எப்படி அந்த 80 வயசு எடுத்தான்னா பார்வதி பரமேஸ்வராளுக்கு சமானம். அவளை பார்த்தாலே நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஒரு உத்தமமான தம்பதிகள் அவள் பேர்பட்ட வைபவம்னு சொல்றது. சதா